அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு அரௌண்ட் 1:15 பேசுறதுக்கு போனேன். ஸோ போனோடனே ஒரு கேள்வி கேட்டேன். எல்லோரும் பசியாக இருப்பீங்க, நான் எவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னு கேட்டேன். எல்லோரும் ஒரு பதில் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுங்க, நாங்கள் 20 நிமிஷத்தில் சாப்பிட போயிடுவோம். நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்க போகிறீங்க? வேறு வழி இல்லையா, கதவெல்லாம் பூட்டிட வேண்டிதான். எனிவே, ஒரு ஆன்மீக தேடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு குருவை நோக்கி தேடி போறார். இவர் தான் குரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போறார். என்ன உங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கங்க. அவர் சொல்ல, நான் சிஷ்யனாக ஏற்றுக்கிறேன், ஒரே ஒரு கண்டிஷன், இருக்கிறதுக்குள்ள உலகத்திலேயே ஒரு மோசமான பொருள் எதுவோ அதை கண்டுபிடிச்சு எங்கிட்ட கொண்டு வந்து கொடு. அது நீ கொடுத்த உடனே அது நீ கொடுத்தது சரியான பதிலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் உன்னை என்னுடைய மாணவனாக ஏற்றுக்கிறேன், சிஷ்யனாக ஏற்றுக்கிறேன். அவன் எல்லா இடத்துலையும் சுற்றுறான். எதை பார்த்தாலும் மோசமாக தோணுது. அதுக்கு அடுத்து பார்க்க இதோட அது கேவலமாக இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஃபைனலாக ஒரு நாளைக்கு அவன் இன்னும் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு வருத்தத்தில் காலங்காத்தால் எழுந்தோன்னே டாய்லெட்டில் உட்காந்துது. அப்படியே ஒரு பல்பு எரியுது. இதை விட கேவலமான ஒரு விஷயம் உலகத்திலே இருக்காது அப்படின்னு இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து அதில் எல்லாம் பொட்டலம் கட்டிட்டு கிளம்புறாங்க. திடீர்னு அந்த பொட்டலத்துலேயும் ஒரு குரல் கேட்குது. இன்னைக்கு இருக்கிற பொட்டலம் இல்லை, அது நார்மலான பொட்டலம். அந்த பொட்டலத்துலேயும் உங்களுக்கு என்ன பண்ணுற அப்படின்னு, இல்லை உலகத்திலேயே மோசமான பொருளை எங்களுடைய குருநாதர் கொண்டு வர சொன்னார், இதை விட கேவலமான பொருள் ஒன்றுமே இல்லை, அவனுடைய மனித கழிவு. ஒரு நிமிஷம் அது சொல்லுது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் கேட்குற 1-2 கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா என்னை எடுத்துகிட்டு போகுது. நேற்று வரைக்கும் நான் பழமாக இருந்தேன், சாப்பாடாக இருந்தேன், அல்வாவாக இருந்தேன், பாயசமாக இருந்தேன், சாம்பாராக இருந்தேன், ரசமாக இருந்தேன். உள்ளே போனேன், வெளியில் வரும்போது என்ன ஆனேன்னு நீ யோசிச்சுப்பார். அப்படின்னா உலகத்திலே கேவலமான விஷயம் நானா இல்லை இதை உருவாக்கின நீயா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஞானம் வருது. நேர போய் குருநாதர் காலில் விடுறான். என்னப்பா நான் கேட்டேன், என்னை கொண்டுட்டியான்னு கேட்குறாரு. கொண்டுட்டேங்க. எங்கே? நான் தான் அது. மனிதனுக்கு மட்டும்தான் 2 எக்ஸ்ட்ரீமில் சக்தி இருக்கு. இருப்பதற்குள் கேவலமான விஷயமாக ஆக முடியும், இருப்பதற்குள் சிறந்த விஷயமாக ஆக முடியும். இது இரண்டுக்குமே பிறந்ததிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய சக்தி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாமையே கடைசியில் போய்டும். 6க்கு 3ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 6க்கு 3ன்னா தெரியுமா? கடைசியில் எல்லாருக்கும் ஃபைனலாக கல்லறையோட அளவுன்னு சொன்னீங்கன்னா 6க்கு 3. இந்த காலகட்டத்தில் இந்த சக்தியை உணர்ந்து இந்த சக்தியை உபயோகிக்கக்கூடிய மனிதர்கள் உலகத்திலேயே 1% கூட இல்லைன்னு ஒரு டேட்டா ஒன்று, தகவல் ஒன்று சொல்லுது. அது என்ன சக்தின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்திக்க சக்தின்னு சொல்லலாம், இல்லை பகுத்தறிவுன்னு சொல்லலாம். பகுத்தறிவு நம்மளுக்கெல்லாம் தோணக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக எது சரி எது தவறு, எது இரவு எது பகல், பணக்காரன் யார் ஏழை யார், படித்தவன் யார் படிக்காதவன் யார், துவந்தங்கள் இரு பக்கங்கள்னு சொல்லலாம். எப்படி கையில் இருக்கக்கூடிய நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறதோ அதே போன்று எதிலையுமே பார்த்தீங்கன்னா 2 ஆப்போசிட் இருக்கும். அந்த 2 ஆப்போசிட்டை புரிந்து சரியான முடிவை எடுப்பது பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு உண்மையான பகுத்தறிவுக்கு எங்களுடைய குருநாதர் சொல்றார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையான பகுத்தறிவு என்பது எந்த விளைவை நான் அடைய வேண்டும், அந்த விளைவை உருவாக்கக்கூடிய காரண சக்தி எது. இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இன்னைக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன்னு வச்சுங்க, அது காஸ். நாளைக்கு வயிறு சரியில்லாமல் போகுது, அது எஃபெக்ட் இல்லைன்னா விளைவு. காரணம் விளைவு. இந்த வயசில் உங்களுக்கு முக்கியமாக ஒரு வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கீங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு புரியாது. இந்த சைடில் இன்றைக்கோ ஒரு நாள் நின்று யார்கிட்டயா பேசும்பொழுதோ இல்லை யாரோடையா பழகும்போதோ, ஐயோ அந்த காலத்தில் அந்த விஷயத்தை விட்டுட்டோமே, எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அணுகும் முறையை வைத்து தான் உங்களுடைய எதிர்காலம் அமைப்போகுது. இட் இஸ் மோர் ஸோ இம்பார்ட்டன்ட் டுடேன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இன்றைக்கி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு. எதனால்?
உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் டெய்லி வந்துட்டே இருக்கு. அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன முடிவுகள் எடுக்கிறீங்களோ அதனுடைய விளைவுகள் தான் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு. அது இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி புரியாது. என்ன விளைவுகள் என்னோட வாழ்க்கையில் வரணும், அந்த விளைவுகளுக்கு மூல காரணம் என்ன அப்படின்ற சிந்திக்கக்கூடிய சக்தி பகுத்தறிவு உங்களுக்கு இருக்கு. இது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்தில் 3லேருந்து 3.5 கோடி ஜீவராசிகள் இருக்கிறதா சொல்றாங்க. கடல், நிலம், கடல் மற்றும் நிலம், ஆம்பிபியன், இது எல்லாத்திலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 3.5 கோடி உயிரினங்கள் இருக்கு. ஆனால் இந்த 3.5 கோடி உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரே விஷயம் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. என்னுடைய விளைவுகளை சிந்தித்து அந்த விளைவுகள் எதுவாக ஆக வேண்டுமோ அந்த விளைவுகளுக்கு தேவையான காரண விஷயங்களை இன்னைக்கு செய்யக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கு. அது செய்யறமா இல்லையான்றது தெரியாது. மனுஷனை பற்றி சொல்லுவாங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு காடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த காட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். அந்த ஒத்தையடி பாதை எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் நடந்த இடம். அதனால தான் சொல்லுவாங்க மனுஷன் நடக்கிற இடத்துல ஒரு புழு பூச்சி கூட விளையாதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம், இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல கண்டுபிடிப்புகள். இன்னைக்கு நீங்கள் ஒரு செகண்ட் இந்த ரூமை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் லாஸ்ட் 50லேருந்து 80 வருஷத்துக்குள்ள கண்டுபிடிச்ச விஷயமா இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 விஷயங்கள் ஒரு மனிதன் கண்டுபிடித்த விஷயங்களுடைய பிரதிபலிப்புகள். உதாரணத்துக்கு தலைக்கு மேலே ஒரு ஃபேன் சுத்துது, லைட்டு, எலக்ட்ரிசிட்டி, நான் பேசக்கூடிய சவுண்ட் சிஸ்டம், அதை ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர், இது எல்லாத்துக்கும் மூல காரணம் கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருப்பீங்க, தாமஸ் ஆல்வா எடிசன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல கண்டுபிடிப்புகளுடைய மூல காரணத்துக்கான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர், எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சவர் அவர். அதே மாதிரி டெலிஃபோன் சிஸ்டம் அலெக்சாண்டர் கிராஹாம் பெல். ஸோ மூளையை நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமில் வேணால் நம்மளால் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே தகுதி படைத்த ஜீவராசின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன். அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். அணுசக்தி மாதிரி நம்மளுடைய அறிவு. அணுசக்தி வச்சு ஹிரோஷிமா நாகசாகி பார்த்துருக்கீங்க இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டு வார் 2 முடிவதற்கு காரணமாக அப்போ இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆர்டர் பண்ணி அந்த 2 குண்டுகளை கண்டுபிடிச்சு, இப்போ ரீசெண்டாக நீங்கள் நெட்லலாம் அது ஓடிட்டுருக்கு பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃபேமஸ் மூவி ஜியோ சினிமாலாம் வந்துருக்கு. அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஆட்டம் பாம் சொல்லி சொல்லுவாங்க, ஓப்பன் ஹேமர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் தான் அதை கண்டுபிடிச்சார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அணுசக்தியை கண்டுபிடிச்சு நெகட்டிவாக அழிக்கிறதுக்கும் கண்டுபிடிச்சது மனுஷன்தான். அதை வச்சு அணுசக்தி உருவாக்கத்தை கண்டுபிடிச்சது மனுஷன்தான். இந்த சக்தி உங்களுக்கு இருக்குன்ற ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். எங்களுடைய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கல. அதாவது ஒரு வெளியிலேருந்து படித்த ஒரு அறிஞரோ தெரிஞ்ச விஷயங்களோ, அதனால நான் அறிஞர்னு சொல்லிக்க வரல, கூப்பிட்டு பேச சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கள் காலகட்டத்தில் கிடையாது. லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸாக தான் இது இருக்கு. ஆனால் அதுலேருந்து எடுத்து இதை செயல்படுத்தக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட இருக்கு. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, யூ கேன் டேக் தி ஹார்ஸ் டு த வாட்டர். ஒரு குதிரையை தண்ணி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு கழிச்சு வந்து குடிக்க வேண்டிய வேலை அந்த குதிரைக்கு தான் இருக்கு. அதை போன்று இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது எது உங்களுக்கு தேவைன்றதை புரிஞ்சு அதை செயலாக மாற்றக்கூடிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கு. என்னால் சொல்ல தான் முடியும். ஆனால் அதை பாகுபடுத்தி பகுத்தறிவின் மூலமாக கண்டுபிடித்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய உலக சக்தி இன்னைக்கு எல்லாத்தையும் இருக்கு. இந்த ஒரு சின்ன ஒரு மொபைல் ஃபோன் எடுத்தீங்கன்னா பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாக யூஸ் பண்ணலாம். சாட் ஜிபிடி இருக்கு, இப்போ ஜெமினை, வரிசையாக அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே வேணும். AI&ML தான் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக எவ்வளோ ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்ய முடியும், அழிவான விஷயங்களை செய்ய முடியும். அதே மனிதன் நடக்கும்போது எப்படி காட்டில் வந்து அந்த ஒத்தையடி பாதை உருவாகுதோ, கால்பட்டு அந்த புல்லும் பூண்டும் அழியுதுன்னு சொல்கிறாங்களோ, அதே மனிதனால் காடுகளையும் உருவாக்க முடியும். அஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுடைய எதிர்காலத்தின் முழு பொறுப்பு தயவு செஞ்சு இன்னைக்கு ஞாபகம் வச்சு, இது வரைக்கும் உங்களுக்கு யாரும் சொல்லலைன்னா உங்கள் கையில் தான் இருக்கு. வெளி உலகத்தின் மேல் நம்ம எந்த காரணத்தை கொண்டும் பழிய போட முடியாது.
பல மேதாவிகள் உருவான வயதும் இதே வயது தான், பல கெட்ட விஷயங்கள் உருவான வயதும் இதே வயது தான். அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டு, அன்னபட்சின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்னபட்சியினோட திறமை என்ன? பாலையும் தண்ணி கலந்து வச்சிங்கன்னா அது பாலை மட்டும் எடுக்கும், தண்ணியை விட்டுடும். பால்ன்றது அங்கே நல்ல விஷயம், தண்ணின்றது கெட்ட விஷயம். தண்ணினா கெட்ட விஷயம் இல்லை, புரிதலுக்காக சொல்றது. இதை பிரித்து எடுக்கக்கூடிய திறமை உங்க மைண்டில் இருக்கு. அது அப்படின்னா நான் எப்படி யூஸ் பண்ணணும்? முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டியது, என்னுடைய எதிர்கால விளைவுகளை உருவாக்குவதற்கு பொறுப்பான ஒரே ஆள் நான் தான். விளைவுகள்னா என்ன? 3 வருஷம் கழிச்சுன்னா காலேஜ் முடிச்சு இந்த கம்பெனியில் இந்த வேலையில் சேர்ந்துருக்கணும், இல்லை நான் ஒரு சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சிருக்கணும், இல்லை ஒரு காலேஜில் வேலைக்கு போகணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நான் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் வரணும், ஒரு சயின்டிஸ்டாக வரணும், இல்லை ஒரு அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும். இந்த மாதிரி பல கனவுகள் நமக்கு இருக்கும். இந்த கனவுகளை விளைவுகள் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த விளைவுகளுக்கான விதையை உங்களால் இன்னைக்கு இட முடியும். இன்னைக்கு விட்டீங்கன்னா நாளைக்கு, நாளைக்கு விட்டா நாளைக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இயற்கையினால் கடவுளினால் கொடுக்கப்படக்கூடிய முக்கியமான வரப்பிரசாதம் பார்த்தீங்கன்னா நேரம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை செதுக்கி அமைப்பதற்கு எனக்கு 24 மணி நேரம் இருக்கு. அமைக்கிறதும் அமைக்காததும் என்னுடைய கையில். 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணல, சொசைட்டி சப்போர்ட் பண்ணல, டீச்சர்ஸ் சரியில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. மாணவன் நல்லா இருந்தானே ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் டீச்சர் எதை சொன்னாலும் கரெக்டாக புரிஞ்சுப்பான். நான் பல இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் போய் பேசியிருக்கேன். எக்ஸலண்ட் டீச்சிங் சிஸ்டம், எக்ஸலண்ட் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மக்கா இருப்பான். ஏன்னா அவனுடைய இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான். உங்களுடைய விளைவுகள்ன்றது குறிக்கோள்கள்னு சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ரோட்டில் போயிட்டு நீங்கள் நிற்கிறீங்க, இந்த ரோடு எங்கே போகுதுன்னு யாராவது ஒரு வழி போகன்ட்ட கேட்டால் முதல்ல அவர் என்ன கேட்பார்? நீ எங்கேப்பா போகணுன்னு கேட்பார். நான் எங்கே போனால் அவனுக்கு என்ன, இந்த ரோடு எங்கே போகுது தானே கேட்டேன்னு சொன்னேன். ரோடு எங்கே வேணால் போகும். இல்லைங்க எனக்கு உடுமல்பேட் போகணும், திருப்பூர் போகணும், கோயம்புத்தூர் போகணும். இல்லைங்க இப்படி போயிட்டு இந்த பக்கம் திரும்பி போங்க, அந்த ஊராக இப்படி போங்க. ஒரு ரோடில் போகிறதுக்கு கூட எனக்கு நான் எங்கே போகணுன்றது தெரிஞ்சு. ஆனால் வாழ்க்கையில் மட்டும்தான் மனிதன்றவன் 99% மக்கள் ஒரு டேட்டா சொல்லுது, தகவல், எங்கே போகணுன்றது தெரியாமல் வாழ்ந்துட்டு போகக்கூடிய ஒரே ஜீவராசி மனிதன் தான். மற்றவங்களுக்கு தேவை கிடையாது. ஒரு விலங்கினமாக பிறந்தீங்கன்னா பிறக்கிறீங்க, சாப்பிடுவீங்க, வளர்கிறீர்கள், உங்களுடைய ப்ரோஜெனி மல்டிப்ளை ஆகுது, ப்ரொக்ரியேஷன் சொல்லுவாங்க, இறந்து போயிடுது. மிருகத்துக்கு அதுக்கு மேலே சிந்திக்கக்கூடிய 6வது அறிவு கிடையாது. உங்களுக்கு அது இருக்கு. இந்த 6வது அறிவை வைத்து விஞ்ஞானிகள் உருவாகிறாங்க, தீவிரவாதிகளும் உருவாகிறாங்க. அப்படி நான் எதுவாக உருவாக வேண்டும்? இதற்கு நான் ஆன்சர் நான் கொடுக்க போதில்லை. ஏன்னா நான் சொன்னேன் அது போதனை ஆகிடும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்டாண்டர்டாக கேட்குறது. ரமணாப்பட பாஷையில் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு கேட்டால் எல்லாரும் ஸ்டாண்டர்டாக சொல்கிறது அட்வைஸ் மட்டும் பண்ணாதீங்க சார். அதனால் நான் அட்வைஸ் பண்ண வரல, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இதே மாதிரி விஷயங்கள் எனக்கு 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை இப்போ இருக்கிறதோடு பெட்டராக அமைச்சிருக்கு. என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு வருத்தங்கள் கிடையாது. ஆனால் இன்னும் பெட்டராக வேர்ல்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிரசிடென்ட்டுன்னு இன்னி வரைக்கும் சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா கெனடின்னு சொல்லுவாங்க, ஜான் எஃப் கெனடி. அவருடைய ஃபேமஸ் கொட்டேஷன், do not ask what the country did for you, ask what you did for the country. அதே தமிழில் ஒரு எம்ஜிஆர் படத்தில் பாட்டாக, நாடென செய்தது எனக்கு என்று கேட்காத நீ நாட்டுக்கு என்ன செய்த அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வரும். என்னுடைய முழு திறமைகளை உபயோகிக்கக்கூடிய ஒரே பொறுப்பாளி நான் மட்டும். எனக்கு இருப்பதற்குள் பெரிய பெரிய பெரிய, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். உங்கள் பேரில் ஒரு 1000 கோடி சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கே சார் டாக்குமெண்ட்டுன்னு கேட்காதீங்க, ஒரு பேச்சுக்கு. உங்கள் பேரில் 1000 கோடிக்கு சொத்து இருக்குது. ஆனால் இந்த 1000 கோடி சொத்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு போயிட்டு ரோட்டில் நின்று சாப்பாடுக்கு பிச்சை எடுக்கிறீங்க. உங்களை பார்த்து நான் ஆழமாக சிரிக்கணும். பதில் சொல்லுங்க. ஆழமாக சிரிக்கணும். அழணும், சிரிக்கணும். எதற்காக அழணும்? உன் பேரில் 1000 கோடி சொத்து இருக்கு, உனக்கு தெரியல. எதற்காக சிரிக்கணும்? அதை நீ கண்டுபிடிச்சிட்டுன்னு சொன்னால் அந்த 1000 கோடி உன்னோடு. அதை போன்ற திறமை உங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ளே இருக்கு.
என்ன திறமை? உங்களுடைய எதிர்கால குறிக்கோளை அமைக்கக்கூடிய திறமை. இதற்கு நீங்கள் யாரையும் பர்மிஷன் கேட்க வேண்டாம். உங்கள் அப்பா அம்மாட்ட பர்மிஷன் கேட்க வேணாம். பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் டீச்சர்கிட்ட பர்மிஷன் கேட்க வேணாம். சொசைட்டிகிட்ட பர்மிஷன் கேட்க வேணாம். நான் என்னுடைய வாழ்க்கையில் 3, 5, 10 வருடங்களில் இதுவாக ஆக வேண்டும். அதை ஒரு தடவை முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தூரம் எவ்வளோன்றது முக்கியம் இல்லை. நான் எங்கேயும் டெல்லிக்கு போனோன்னு முடிவு பண்ணலாம், மாஸ்கோ போனோன்னு முடிவு பண்ணலாம், அமெரிக்கா போனோன்னு முடிவு பண்ணலாம். கிலோமீட்டர் மாறும். ஆனால் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னால் அதற்கப்புறம் நான் எடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் என்னுடைய கையில் இருக்குது. ஏன்னா சிந்திக்கக்கூடிய திறமை எனக்கு இருக்குது. ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் உடனடியாக உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு என்ன பண்ணணுன்றது ஒரு இன்ஜினியரோ ஒரு ஆர்கிடெக்டோ சொல்லுவாங்க. அதுக்கு இவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் அமைக்கக்கூடிய பட்சத்தில் இது மாதிரி ஒரு மெடிடேஷனாலோ இல்லை உங்கள் இப்போ நீங்கள் தங்கியிருக்கிற வீடோ உருவாகும். என்னுடைய எதிர்கால வாழ்க்கையும் ஒரு வீடு கட்டுவது போல உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இப்போ இந்த வீடு கட்டி முடித்த ஒரு மெடிடேஷனால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பேர் உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றது இன்னைக்கு கண்ணை மூடி உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியும்? பண்ண முடிஞ்சதுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கான முதல் படியை இன்னைக்கு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அது நடக்குமா நடக்காதா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அந்த காலத்தில் டார்லிங் ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, வந்தாமலை கட்டி இழுன்னு சொல்லுவான். ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களே, யோகி பாபு படம். தெரியாத பார்க்கலையே அதெல்லாம். நான் அப்பப்போ பார்த்துக்கிது. ஏன்னா உங்கள் ஏஜ் குரூப்பில் பேசும்போது எதாவது சொல்கிறதுக்கு விஷயம் ஒன்றும் இல்லை. வந்தாமலை போனா முடி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. உங்களுடைய எதிர்காலத்தை சிந்தனை அளவில் அமைக்கக்கூடிய ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்குது. இது நீ யாருக்கும் சொல்லவே வேணும். புத்தகத்தில் எழுதி வச்சு 2, 3, 5 வருடங்களில் என்னுடைய வாழ்க்கையை நான் எதை சாதிச்சிருப்பேன். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் மெடிடேஷனுக்கு போவோம். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இன்னி வரைக்கும் ஒரு 30-40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் 30-40 இயர்ஸில். நிறைய இடங்களில் சொல்லக்கூடியது, ஒரு படம்னு வரும்போது கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஹீரோ வின் பண்ணுவார். கரெக்டாக? ரொம்ப ரேரு. ஒரு 100 படம் வந்தால் 2 படத்தில் ஆன்டி கிளைமேக்ஸ்னு சொல்லுவாங்க, ஹீரோ தோக்குற மாதிரி இருக்கும். இன்வேரியபிளி பார்த்தீங்கன்னா ஹீரோ வெற்றி பெறுவதாக அமையும். ஆனால் அந்த ஹீரோ வெற்றி பெறுவதற்கு அவர் வெறும் நடிக்கிறாரா, கதையை அவர் எழுதுறாரா? யாரோ எழுதின கதை, யாரோ எழுதின ஸ்கிரிப்ட், யாரோ எழுதின வசனத்தை அவர் நடிக்கிறார். இப்போ அதே ஹீரோ தன்னுடைய வாழ்க்கையில் அவரால் கதையை எழுத முடிஞ்சால் எப்படி எழுதுவார்? உங்களுடைய வாழ்க்கையில் ஹீரோ யாரு? நீங்களா வேற யாராவதா? உங்கள் கேஸில் ஹீரோயின். உங்கள் வாழ்க்கையில் ஹீரோ யாராக இருக்கணும்? யாராக இருக்கணும்? நீங்கள் தான் இருக்கணும் இல்லையா? ஆனால் இன்னைக்கு இந்த ஹீரோவுக்கும் இந்த ஹீரோயினுக்கும் கதை யார் எழுதுறாங்க? சொசைட்டி எழுதுது, அப்பா அம்மா எழுதுறாங்க, டீச்சர் எழுதுறாங்க, யாரோ சொல்கிறாங்க இதை செய், இதை செய்யாத, நீ உருப்படணும்னா அதை பண்ணு, இது பண்ணாத. நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா கனவுகளுமே சரியான கனவாக இருக்கணுமான்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் உங்களுக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது. என்னுடைய வாழ்க்கைன்றது ஒரு படமாக எடுக்கப்படக்கூடிய பட்சத்தில் அந்த படத்தில் கிளைமேக்ஸ் என்னன்றதை நான் தான் எழுதணும். நான் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டர். பார்க்கறது மற்ற உலகம். த வேர்ல்டு இஸ் த ஆடியன்ஸ்ன்னு ஷேக்ஸ்பியரோட ஒரு பிளேல இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஹீரோவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் எப்படி அந்த கிளைமேக்ஸில் இருக்குன்றதை நான் உலகத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக உலகத்தை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா என்னுடைய கதையை நான் எழுதணும். இன்னைக்கு தேதி 29 மார்ச் 2024. இன்னைக்கு சாயங்காலமோ நாளைக்கோ நாளினிக்கோ ஒரு நோட்டு புத்தகத்தை எடுங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது செய்யுங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அது எக்ஸசைஸாக கொடுக்கறது உண்டு. 29 மார்ச் 2026, 27, 28 என்னுடைய கதை ஒரு கிளைமேக்ஸுக்கு வருது. என்னுடைய வாழ்க்கை என்னும் கதை ஒரு கிளைமேக்ஸ் வருது. அந்த தேதியில் அந்த கிளைமேக்ஸில் என்ன நடக்குன்றதை எழுதுங்க. நான் இந்த கம்பெனியில் இவ்வளோ சம்பளத்தில் வேலைக்கு வாங்கி சம்பள கவரை வாங்குகிறேன், இல்லை இன்னார் ஒரு இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து 5000 பேருக்கு வேலை கொடுக்குறேன், இல்லை நான் ஒரு புத்தகம் எழுதி அதுக்கு எனக்கு ஒரு பரிசு கிடைக்குது, இல்லை எனக்கு ஒரு நோபல் பிரைஸ் கிடைக்குது. எதை வேணால் எழுதுங்க, வெக்கமே படாது. யாருக்கும் நீங்கள் காட்டணுன்ற அவசியமும் இல்லை. இதை எழுதினதுக்கு அப்புறமாக பேக்வேர்டாக எழுதுங்க. இந்த கிளைமேக்ஸில் நடக்கக்கூடிய சீன் உண்மையாகக்கூடிய பட்சத்தில் அதை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதை கதையாக எழுதிட்டு வாங்க.
ஒரு வருஷம் முன்னாடி கதை எழுதுங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் கதை எழுதுங்க, இன்டர்வல் விடுங்க, அதுக்கு முன்னாடி கதை எழுதுங்க. 3-4 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கதையாக எழுதும் பொழுது அந்த கிளைமேக்ஸில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சீனு உங்கள் மைண்டில் இறக்க ஆரம்பிங்க. அதை தினசரி யோசிக்க ஆரம்பிங்க. ஆழ்மனதினுடைய சக்தி பற்றிலாம் உங்களுக்கு எவ்வளோ பேர் பேசியிருக்காங்கன்னு தெரியாது. எதை நீங்கள் ஆழமாக விரும்புகிறீர்களோ, எதை நீங்கள் ஆழமாக நேசிக்கிறீர்களோ, எது உங்கள் ஆழ்மனதில் குறிக்கோளாக தீவிரமாக இறங்குகிறதோ அது உண்மையாக மாற்றக்கூடிய ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது தான் உங்களுடைய ஆழ்நிலை மனது. ஆழ்நிலை மனதை பற்றி பேசாத அறிஞர்களே கிடையாது. விவேகானந்தர் அதை பற்றி அவ்வளோ பேசியிருக்காரு. எல்லா அறிஞர்களும் எல்லா மேதைகளும் ஆழ்நிலை மனதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேசியிருக்காங்க. அது நமக்கு ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கு செலவே கிடையாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பட்சத்தில் ஆழ்நிலை மனது எப்போ யூஸ் பண்ண முடியும்னா, ஆழ்நிலை மனதுக்கு என்னுடைய எதிர்காலத்தை பற்றி அதுகிட்ட நான் சொல்லணும். இன்னைக்கு உங்களுக்கு சொன்னால் அது புரியுமான்னு கூட தெரியாது. ஆனால் உங்கள் ஆழ்நிலை மனதுடன் தினசரி உங்களுக்கு பேச முடியும். உங்கள் ஆழ்நிலை மனதை மீண்டும் மீண்டும் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், 1 தடவை 2 தடவை 3 தடவை கேட்கும்போது அதுக்கு புரியாது. ஒரு 50 தடவை 100 தடவை 200 தடவை கேட்க ஆரம்பிக்கும் போது ஆழ்நிலை மனது அதை நம்ப ஆரம்பிக்கிறது. நீங்கள் தான் எஜமா, அது வேலைக்காரன். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட வேலைக்காரனுக்கு முதல்ல புரியல. ஒரு 10 தடவை 20 தடவை 30 தடவை நம்பிக்கையுடன் சொல்லும் பொழுது அந்த ஆழ்நிலை மனதானது மெதுவாக உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இதற்கு தேவையான விஷயங்கள் இருக்கோ, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அதை ஆட்டோமேட்டிக்காக ஈர்க்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு எது நடக்குதோ இதை நீங்கள் நம்பணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இதை உங்களுடைய புத்தகத்திலோ, நோட் புக்லையோ, டைரியிலையோ, மொபைல் ஃபோன்லேயோ எழுதி வச்சுக்கணும். என்னுடைய எதிர்காலம் சொல்கிறேன் நான் திரும்பி, என்னுடைய எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய முழு சக்தியும் முழு சுதந்திரமும் என்னிடம் இருக்கிறது. இதை என்னால் உருவப்படுத்தி பார்க்க முடியும். 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு, உருவப்படுத்தி பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தை என்னால் குறிக்கோளாக மாற்ற முடியும். 4வது ஸ்டெப்பு, அந்த குறிக்கோளாக மாற்றிய விஷயத்தை அடைவதற்காக என்னுடைய தினசரி நேரத்தை என்னால் ஒதுக்க முடியும். இதுக்காக நீங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கினா போதும். சார் இதுக்காக ஓடிடி கட் பண்ணுவா, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கக்கூடாதா, வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாதா, யூடியூப்பில் வீடியோ எல்லாத்தையும் பண்ணுங்க, சேர்த்து இதையும் பண்ணுங்க. 1/2 மணி நேரம் ஒதுக்குங்க. என்னுடைய எதிர்கால சிற்பியாக என்னால் மாற முடியும். சிற்பியாக மட்டும் இல்லை, இன்ஜினியராக மாறி அதை எஃபெக்டிவாக ஆக்சுவலாக நடத்தவும் முடியும். இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 விஷயங்கள் முக்கியமாக உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. உங்களுடைய எண்ண சக்தி, உங்களுடைய உணர்வு சக்தி. எண்ண சக்தினா எபிலிட்டி டு திங்க், மைண்டுன்னு சொல்லுவாங்க. உணர்வு சக்தினா எபிலிட்டி டு ஃபீல். நீங்கள் எப்போ உங்களுடைய உலகத்தில் 1000 விஷயங்கள் நடக்குது, ஆனால் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது போய் நிற்கிறீங்களா முன்னாடி, எதனால்? எனக்கு அவருக்கு ஒரு ஃபீலிங் லெவலில் ஒரு கனெக்ஷன் இருக்குது, எனக்கு அவர் பிடிக்கும், அவருக்காக நான் செய்வேன், நண்பேண்டான்னு சொல்லிக்கலாம். எப்போ உங்களுடைய ஃபீலிங்கும் உங்களுடைய திங்கிங்கும் உங்களுடைய கையில் வருதோ அது உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அணுசக்தி. இதை கொடுப்பதற்கு பல விஷயங்கள் இருக்குது உலகத்தில். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்களை கோர்வையாக, உங்களுடைய உணர்வுகளை கோர்வையாக எது கொண்டு வருகிறதோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணோம். அதுதான் பவர் ஆஃப் மெடிடேஷன் சொல்லலாம். என்னுடைய எதிர்காலத்தை உட்கார்ந்து எந்தவித செலவும் இல்லாமல் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு? நேரம். ஒரு நாளைக்கு 35-40 நிமிஷம் நான் ஒதுக்கணும். இதில் நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய எண்ணத்தை சீர்படுத்துகிறேன், என்னுடைய உணர்வுகளை சீர்படுத்துகிறேன், என்னுடைய குறிக்கோளை நோக்கி என்னுடைய எண்ணத்தையும் உணர்வுகளையும் ஒன்றுபடுத்தி செலுத்துகிறேன். ஸ்கூலில் எல்லாரும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபிசிக்ஸ் டீச்சர் உங்களுக்கு கையில் ஒரு பஞ்சை கொடுப்பாங்க, சூரியன்ட்ட காட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போல்லாம் பண்ணுறாங்களான்னு எங்கள் காலத்தில் உண்டு. நீங்கள் எவ்வளோ நேரம் காமிச்சாலும் அந்த பஞ்சு ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, ஒரு பூத கண்ணாடி கொடுப்பாங்க, மேக்னிஃபையிங் கிளாஸ். அந்த மேக்னிஃபையிங் கிளாஸை நீங்கள் சூரியனுக்கும் பஞ்சுக்கும் நடுவில் காட்டும் போது டக்குன்னு ஸ்பிளிட் செகண்டில் பற்றிக்கும். என்ன ஆகுது? அந்த சூரிய சக்தியை ஃபோக்கஸ் பண்ணி அந்த கண்ணாடி மூலமாக ஒரு ஸ்பாட்டில் வைக்கிறீங்க, இந்த பஞ்சு பற்றிக்கும். இதே தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை பாசிட்டிவாக பற்ற வைக்கக்கூடிய ஒரு டூல் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. இது இயற்கை கொடுக்குது, நாங்கள் ஒன்றும் கொடுக்கல. நாங்கள் அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்துருக்கோம். தியானம் என்பது ஒரு மனிதனின் இயல்பு, உணர்வுகளை சமநிலைப்படுத்துவது என்பது ஒரு மனிதனின் இயல்பு. இது இரண்டையும்
சரியாக நீங்கள் சமநிலைப்படுத்திங்கன்னா எப்படி ஒரு பறவையானது 2 ரெக்கைகளை சரியாக பேலன்ஸ் பண்ணி மேலே மேலே பறக்குதோ அதே போன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் வெற்றிகளை பெற முடியும். ஒவ்வொரு மாணவனை பார்க்கும்போதும் எனக்கு இன்னைக்கு உலகத்திலேயே டெமோகிராஃபிக் டிவிடெண்டுன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே யூத் பவர் மேக்சிமம் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. கிட்டத்தட்ட 30 வயசு கம்மியாக 35லேருந்து 37% மக்கள் இந்த 130 கோடியில் இளைஞர்களாக இருக்காங்க. உங்களுடைய சக்தியை நீங்கள் முழுசாக யூஸ் பண்ணீங்கன்னா உண்மையான வல்லரசாக ஆகணுமாவோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாவோ ஆகணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக முடியும். அதற்கான சக்தியும் அதற்கான திறமையும் ஃப்ரீயாக உங்கள்கிட்ட இருக்கு. இதை நீங்கள் யார்ட்டையும் போய் ஓசியில் கேட்க வேணாம், கடன் வாங்க வேணாம். எப்படி செய்யறதுன்றது கற்றுக்கணும். அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டதாக சொன்னாங்க. உங்களுடைய சிந்தனையும் உணர்வுகளையும் எப்படி ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை தியானன்ற முறையில் ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் சிட்டிங் எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு இல்லையா? அதை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணும்போது இப்போ ரிஷப் பண்ட் இப்போ ஐபிஎல்ல திரும்பி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு விளையாடுறாரு இல்லையா? அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஏன் நல்லா விளையாடுறேன்றதை பற்றி ஒரு யூடியூப்ல இன்டர்வியூ கொடுத்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உண்மையான எவ்வளோ பேர் கிரிக்கெட் விளையாடுவீங்க? எவ்வளோ பேர் கிரிக்கெட் பிடிக்கும்? அது எல்லாம் கைத்துக்கு. நேற்று யார் ஐபிஎல் மேட்ச் ஜெயிச்சாங்க? ராஜஸ்தான் ராயல் 16 ரன்னா. இதெல்லாம் தெரிஞ்சவன் இல்லைன்னா அப்புறம் நீங்கள் அங்கே போய் என்ன கேட்குறதுல நான் உங்களை கேட்டுடலாம்ல. கரெக்டா? ராஜஸ்தான் ராயல் தானே ஜெயிச்சாங்க நேற்று. அவர் சொல்கிறாரு டெல்லி கேபிட்டல்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துடுச்சு நேற்று. அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா எனக்கும் என்னுடைய கையில் நான் எடுக்கக்கூடிய பேட்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. அது என்னுடைய கையின் ஒரு அங்கம். பேட்டு தனியாக இருந்தால் விளையாடுற விதம் வேற, அது என்னுடைய கையின் அங்கம். அப்படின்னா அது எப்படி பண்ணேன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு சீக்ரெட் சொல்கிறார் அந்த வீடியோவில். தொடர்ச்சியாக பயிற்சி செய்வதன் மூலமாக அது என்னுடைய இயற்கை நிலையாக மாறிவிட்டது. இட் ஹஸ் பிகம் மை செகண்ட் நேச்சர். 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை ஒரே ஒரு கொட்டேஷன் சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு நான் மெடிடேஷனுக்கு போவோம். ஏன்னா உங்களுக்குலாம் பசிக்கக்கூடிய நேரம் தாண்டிடுச்சு. ப்ரூஸ்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன், என்டர் த டிராகன் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கும் யூடியூப் ஷார்ட்ஸில் மேக்ஸிமம் வியூடு பார்த்தீங்கன்னா அவரோட தான் இருக்கும். அவரோட 1 மினிட் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 to 10 மில்லியன் வியூஸ் இருக்கும். உங்களோட சேனலில் உங்களுக்கு யாராவது யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்க, உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஒன்றா ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்து இவரோடது போடுங்க, ப்ரூஸ்லி இது போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஏறும். எதற்காக சொல்கிறேன்னா அவருடைய ஃபேமஸ் கொட்டேஷன் இங்கிலீஷில் முதல்ல சொல்கிறேன், தமிழாக்கம் அப்புறம் சொல்கிறேன். I do not fear a person who knows 10,000 strokes, but I fear a person who has practiced 10,000 times the one stroke that he knows அப்படின்னு சொல்லி சொன்னார். 10,000 முறையில் சண்டை போடுறவனை பற்றி எனக்கு பயமே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு முறையில் சண்டை போட விஷயத்தை 10,000 முறை பயிற்சி செய்கிறவனை பார்த்து எனக்கு பயம்னு சொல்லி ப்ரூஸ்லி சொல்கிறார். அதுதான் பவர் ஆஃப் ரெப்பிட்டிஷன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த தியான பயிற்சியோ குறிக்கோள் அமைக்கும் பயிற்சியோ உங்களுடைய ஆழ்நிலை மனதின் சக்தியை நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு நாளில் வராது. சில பேருக்கு 1 மாதம் ஆகும், சில பேர் 2 மாதம் ஆகும், சில பேருக்கு 1 வருஷம் ஆகும். ஆனால் அது ஆகி முடியும் போது வரக்கூடிய அவுட்புட் இட்ஸ் ஒர்த் இன்வெஸ்டிங். இதுக்கு நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? பணமா? கிடையாது. இதுக்காக நான் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணணுமா? கிடையாது. 45 நிமிஷம் ஒதுக்க போகிறீங்க. எல்லாரும் 40 நிமிஷம் இருக்கா இல்லையா? நிறையா 45 நிமிஷம் இருக்குது சார், எக்கச்சக்கமாக வச்சிருக்கு. தினசரி 24 மணி நேரத்தில் தூங்கும் நேரம், படிக்கும் நேரம், நண்பர்களுடனும் மற்ற விஷயங்களை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு 45 நிமிஷம் ஒதுக்க ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றி வருதுன்னு பாருங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களையும் மீறி உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிங்க. இப்போ நான் ஏன் இதனால் வந்து பேசுகிறேங்க? என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போகலாம்ல, எதுக்காக நான் உங்கள்கிட்ட பேசணும்? நீங்கள் நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்கும். உலகத்தில் அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கணும்னா நான் மட்டும் தனியாக இருந்தால் போகாது. உலகத்தில் ஒரு ஊரில் நான் மட்டும் பணக்காரராக இருந்தேன்னா என்ன எல்லாரும் என் வீட்டில் சூறையாட பார்ப்பாங்க, திருட பார்ப்பாங்க. ஊரில் எல்லாரும் பணக்காரன் ஆகிட்டானா இது கம்யூனிஸ்ட் தான் அதை பேச வரல. உண்மையாகவே அனைவரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறக்கூடிய பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக வரும். எங்களுடைய வேலை பர்டிகுலராக யூத் பொறுத்த வரைக்கும் 25, 20, 30 வயசில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய முழு சக்தியை அவங்க புரிந்து கொண்டு அந்த சக்தியை அவங்க அன்லீஷன்னு சொல்லுவாங்க.
அன்லீஷ்னா கயிற்றை கட்டி வெளியில் விடுறது. அன்லீஷ் அ டாக், அன்லீஷ் யுவர் பவர்னு சொல்லுவாங்க. எல்லாமே நீங்கள் இவ்வளோ நாள் கயிற்றில் கட்டி வச்சிருக்கீங்க. அதை கயிற்றி விடும்போது உங்கள் மூலம் வரக்கூடிய மாறுதல்களுக்கு உலகம் சாட்சியாக 5-10 வருஷம் கழிச்சு வந்து சொல்லும். அந்த வெற்றியை நீங்கள் அடையணும். தியானம் என்ற இந்த பயிற்சியின் மூலமாகவும் உங்களுடைய உண்மையான சக்திகளையும் புரிந்து கொண்டு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ ஒரு நாள் நீங்கள் பார்க்கும்போது, அது மாதிரி பல மாணவர்கள் என்கிட்ட வந்து சொல்லுவேன், சார் நீங்கள் 5 வருஷம் முன்னாடி பேசுனீங்க, 10 வருஷம் முன்னாடி பேசுனீங்க, வாழ்க்கையில் என்னோட ஒரு பெரிய மாறுதல் நடந்தது அப்படின்ற மாதிரி உங்களில் ஒருவரை எதிர்காலத்தில் சந்திப்பேன்ற நம்பிக்கையுடன் முடித்துக் கொள்கிறேன். தியானத்துக்கு சொல்ல நன்றி.